श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ऐतरेयोपनिषत् शांति मंत्रम। ओम वाङ्मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्म एधि वेदस्य म आणीस्तः श्रुतं मे मा प्रहासीः अनेनाधीतेनाहोरात्रान् सन्दधामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ओम शांति शांति शांति। ருக்வேதத்துக்கு சேர்ந்த இந்த ஐதரோபனிஷத்தினை கடந்த வகுப்புல நம்ம அதுக்கு இன்ட்ரடக்ஷன் உபோத்காதம் அதில் பல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். ஐத்தரேய ருஷி பற்றியும் கூட விசாரணை பண்ணியிருக்கோம். அப்புறம் சாந்தி பாடம், இந்த சாந்தி மந்திரத்தினோட நம்ம அன்றைக்கி தொடங்கியிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான சாந்தி மந்திரமாக இருக்கிறதுனால இதில் சொல்லப்பட்ட கருத்து ரொம்ப விசிஷ்டமாக இருக்கு, ஆத்தியாத்மிக சாதகனுக்கு முக்கியமாக. அதனால் இது கொஞ்சம் இன்னும் இன்றைக்கி ஆழமாக சிந்திச்சு அது முழுசா அர்த்தத்தினை பார்ப்போம். சாந்தி பாடம் திரிவிதமான பிரதிபந்தங்களை நீக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கோம். திரிவிதமான பிரதிபந்தங்கள்னு சொன்னால் ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் அண்ட் ஆத்தியாத்மிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 விதமான பிரதிபந்தங்கள்னு சொல்லும்போது நம்ம இன்னும் கூட கொஞ்சம் விஸ்தரித்து சிந்திச்சா 3 வகையான ஷரீரங்கள் நமக்கு இருக்குல்ல, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அண்ட் காரண சரீரம். இந்த 3 கூட நான் உபயோகிச்சுட்டு இருந்தே கூட நான் இந்த 3 பாதிக்கப்படக்கூடாது, இதோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. அதே விதமாக 3 குணங்களை கூட இங்கே பிரவர்த்திச்சுட்ருக்கே, அந்த 3 குணங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸும் என மேலே வரக்கூடாது. சத்வகுணம் வேணும் முதல்ல அது சொல்லுவோம். சத்வகுணத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தால் தான் சாஸ்திரமே படிக்க முடியும். ஆனால் கூட குணங்களுக்கு அதீதமாக நானும் போக வேண்டியிருக்கேன், குணாதீதன் நானு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிறதுனால. அப்புறம் 3 அவஸ்தைகள் கூட, ஜாகிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, இந்த 3 அவஸ்தைகள் கூட என்னை அதனால் நானும் எனக்கு தடமாக இருக்கக்கூடாது. அந்த 3 அவஸ்தைகள் கூட, அந்த அவஸ்தைகளை நான் அப்படியே அதாவாக பார்ப்பேன். அப்படின்னா நினைவில் ரொம்ப நான் விவகாரத்தில் ஈடுபடக்கூடாது. கனவு பற்றி நமக்கு கண்ட்ரோல் கிடையாது. நினைவு ஒழுங்காக நடத்திட்டே இருந்தால் கனவுகள் நல்லதாக வரும். அதை பற்றி நம்ம சிந்திக்கலை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய தூங்கிறது, தூங்காமல் இருக்கிறது, இப்படிப்பட்டது இதையும் செய்யாமல் எல்லாமே எனக்கு அது என்னுடைய ஆத்தியாத்மிக சாதனைக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும்னு சொல்லி 3 விதமான இந்த தாபங்களை நம்மளை
நிவృத்திக்காக பிரார்த்திக்கிறோம். பிரார்த்தனைன்னு சொன்னாவே சகுண ஈஸ்வரனை பிரார்த்தனை தான். ஏன்னா பிரார்த்தனைன்னு சொல்லும்போது டுயாலிட்டி இருந்தால் தான் அங்கே பிரார்த்தனை வரும். டுயாலிட்டியிலோ இருந்து பிரார்த்தனை பண்ணி நான் டுவல் அத்வைத்தத்தினே உணரணும். அதனால தான் உபனிஷத்தை இப்படிப்பட்ட துவைத்தத்தோடு கூடியிருக்கிற சாந்தி மந்திரம். இப்போது ஈஸ்வரனும் வேறு நான் வேறேன்னு சொன்னாதானே நான் பிரார்த்திக்க முடியும். இது தேவை முதல்ல. அதனால் அந்த ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம் நமக்கு வரத்துக்காக, அந்த ஈஸ்வரனுடைய சகாயத்துக்காக இந்த பிரார்த்தனை செய்கிறோம். இதில் ஓம்காரத்தினை பற்றி சொல்லும்போது பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஓம்காரம் என்பது ஒரே சமயத்தில் அது நிர்குண நிராகார பிரம்மம் பரமாத்மானு குறிக்கிறது, சகுண சாகார பிரம்மம் பரமாத்மனு கூட குறிக்கிறது. அப்படின்னா it is simultaneously a transcendental and immanent, not eminent, immanent அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த முக்கியமான கருத்து, என்னுடைய பேச்சு வாக்கு என் மனசு கூடயே சேர்ந்து செயல்படட்டும். என் மனசு கூட என்னுடைய பேச்சுக்கு சேர்ந்து கூடவே செயல்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்மே மனசி மனோமே வாச்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன புரிஞ்சுக்கணும், அன்றைக்கி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கோம். இந்த வாக்கு அண்டு மனசு అనేది கிரியாசக்தி அண்டு ஞானசக்தின்னு சொல்லியிருக்கோம். எப்போ கிரியாசக்தி ஞானசக்தி சேர்ந்து சமன்வயமாக வேலை பண்ணுறதோ அப்போ அந்த மனுஷனை ஒரு பேலன்ஸ்டு பர்சனாக இருப்பான். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த கிரியாசக்தினி ஞானசக்தினி, இந்த கிரியாசக்தின்னு பல வேலைகள் செய்கிறோம் இல்லையோ, அது எல்லாமே கிரியதானே சார் அன்னு அதை பற்றியில் முக்கியமாக பேச்சு வார்த்தை நம்ம பேசுகிறதுன்னு அவ்வளோ ஜாக்கிரதையாக பேசி முக்கியமாக அது கவனத்தோடு இருக்க வேண்டியது. இன்றைக்கி அதை பற்றி சில கருத்துக்களை சொல்லுவோம். இன்றைக்கி பகவான் ரமணர் ஏதுன உபதேசசாரம்னு கவனிச்சா அதில் கூட பகவான் சொல்கிறாரு, சித்தவாயவ சித்கிரியாயுத சாகயோர்த்வயி சக்தி மூலக. ஆக்சுவலி கிரியாசக்தி ஞானசக்தி ரெண்டுத்துடைய மூலம் ஒரே கடையில் தான் வருது, ரெண்டு பிரான்ச்சஸாக பிரியறது. அதனால் அந்த சக்தி ஒரு இடத்துல அமையணும், சமமாக அவர் வேலை செய்யணும்னா அந்த கிரியாசக்தி ஞானசக்தி இப்போ கூட நம்ம சேர்ந்து இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரேயர். வாக்கு பற்றி சொல்லும் போது பேச்சு என்பது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனசு கூட வாக்குன்னு கட்டுப்படுத்திட்ட வாக்கு சுத்தி இருந்துச்சுன்னா மனசுத்தி தானாக வரும், எல்லா கண்ட்ரோல் வரும். நாவடி அடங்கிட்டால் நாளும் அடங்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, நாக்கு அது ரொம்ப முக்கியம். இந்த பேச்சு అనేది இது பகவான் கிருஷ்ணர் வாங்மய தபஸ்ஸனே பல இடத்துல சொல்லியிருக்காரு. முக்கியமாக பகவத்கீதை 17வது அத்தியாயத்தில் அந்த வாங்மய தபஸ் என்னன்னு சொன்னார். அங்கே அது மட்டும் இல்லை, அது விவரிக்கிறேன் நான். இப்போது நம்ம ஆதிசங்கரர் கூட விவேக சூடாமணியில் சொல்லும்போது மோக்ஷஸ்ய பிரதமத்வாரம் வாங் நிரோதக. அந்த வாக்கு అనేది மோட்சத்துக்கு முதல் படி, முதல் கதவு இந்த பேச்சுக்கு கட்டுப்படுத்துறது అనేది வாங் நிரோத. அதனால் வாக்கு என்ன சொன்னார் கிருஷ்ணர் கீதையில் 4 முக்கியமான கருத்துக்கள் அனுத்வேககரம், சத்தியம், ஹிதம் அண்ட் பிரியம். இந்த விதமாக பேசணுமா. இந்த 4 புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது படைக்கப்படுத்துறது பெரிய தபஸ். அதனால் இதுக்கு மேலே இன்னொரு பெரிய தபஸ் எதுவுமே இல்லையாமா. இது பண்ணாவே
நம்ம வந்து ஆத்தியாத்மிகமாக தேடுறோம். அப்போது இதில் ஒன்று கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். பேச்சு அனுத்வேகரம் வாக்கியம். நம்முடைய பேச்சு வந்து அடுத்தவங்களை வந்து துன்பப்படுத்துகிற மாதிரி, கொடுமைப்படுத்துகிற மாதிரி, கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, டீஸ் பண்ணுற மாதிரி, அவங்களுக்குள்ள கோபத்தின் உருவாக்குற மாதிரி, கில்ட்டி ஃபீலிங் உருவாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சில வாட்டி நான் நல்லது தான் சொல்கிறேன், அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் சொல்கிறேன், அவங்க நல்லதுக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்போ கூட அது யாருக்குமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி நீ தப்பு நீ நேராக சொல்லும்போது எந்த மனுஷனுக்கு கூட உடனே மனுஷனுக்கு ஏற்றுக்கிறதுக்கு முடியாது, ரியாக்ட் ஆகுவான். அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம பேசணும். அதனால் அனுத்வேகரமான வாக்கியங்கள் பேச்சு இருக்கக்கூடாது. அப்போது அடுத்தது வந்து சத்தியமாக இருக்கணும். அது சத்தியம் என்ன? ஒரு சத்தியம் అనేది வாக்கு பேச்சில் பேசுறது மட்டும் இல்லை. சத்தியம்னா நான் பேசுகிற பேச்சு வந்து எனக்கு சந்தேகமாக இருக்கிறது பேசக்கூடாது. எனக்கு சந்தேகமாக இருக்கிறது பேசக்கூடாது. அதே மாதிரி அப்புறம் எனக்கு அறக்குறையாக தெரிஞ்சது சந்தேகமாக இருக்கிறது பேசக்கூடாது. அப்புறம் அசத்தியமானது எனக்கு தெரியாதது பேசக்கூடாது. எனக்கு தெரியாதது பேசக்கூடாது. ஸோ சத்தியம்னா நானும் அவங்கள். அப்புறம் ரூமர்ஸ் சொல்லக்கூடாது. ரூமர்ஸ் ஓகே, நமக்கு தெரியாதது கல்பிச்சு சொல்லக்கூடாது. அப்போ எனக்கு தெரியாதன்னு பேசாமல் இருந்தால் நல்லது. ஸோ முதல் இது கவனிக்கணும். சத்தியம்னா இந்த மாதிரி இது ஏதாவது நம்ம செய்யலைன்னா நம்ம அசத்தியம் தான் பேசுகிறோம்னு அர்த்தம். அப்போது நமக்கு சந்தேகமாக இருக்கிறதுக்கு பேசக்கூடாது, அறக்குறையாக தெரிஞ்சது பேசக்கூடாது, அப்புறம் எனக்கு தெரியாததை பற்றி பேசக்கூடாது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ண அது சத்தியம். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டது அது வந்து பிரியமாக இருக்கணும். சரி, நானும் இது சொல்கிறது சத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு வந்து பிரியமாக சொல்லணும். இப்போது ஒருத்தர் வந்து கொஞ்சம் வடிவிடுங்கோ இல்லைன்னா கை காட்டு அப்படி கூட சொல்லலாம். ஆனால் ப்ளீஸ் கேன் யூ கிவ் மீ லிட்டில் ஸ்பேஸ், கொஞ்சம் வடி விடுவீங்களா అని கேட்டால் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதுக்கு மேக்ஸ் எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இல்லையா? அதனால் அந்த மாதிரி நம்ம பேச்சு வந்து பிரியமாக இருக்கணும். நமக்கு ஸ்வலாபத்துக்காகனே மனசில் நம்ம வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கூட விஷயத்தின்னு பேசக்கூடாது. நமக்கு ஸ்வலாபத்துக்காக நமக்கு பிரயோஜனப்படுமனே பாவனை வச்சுக்கிட்டு அவங்க கூட பேசக்கூடாது. ஆனால் பெரும்பாலும் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறது? அதனால தான் விவகாரத்தில் ஈடுபடும் போது ஆத்தியாத்மிகத்தில் கொஞ்சம் இடிக்கும். அதனால தான் ஆத்தியாத்மத்தில் ரொம்ப ஈடுபடுறவங்களுக்கு விவகாரம் கொஞ்சம் இடிக்கும்னா கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டியது இருக்குது. அடுத்தது ஸோ அனுத்வேகரம் வாக்கியம், சத்தியமான வாக்கியம், பிரியமான வாக்கியம், அப்புறம் ஹிதம். நம்ம என்ன பேசினா கூட யாரு கூட இது பேசினதுனால அசలు எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு சிந்திக்கணும். நிறைய வாட்டி இந்த அரட்டடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காசிப்னு சொல்லுவாங்க இல்லைன்னா, இந்த காசிப் பண்ணுறது இது எல்லாம் அடுத்தவனுக்கு பிரயோஜனம் இல்லை, நம்மளுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் லோகத்தில் பார்த்தா இந்த லூஸ் டாக் நிறைய பேர் நிறைய சமயம் அங்கே இங்கே ஏதோ யாரோ பற்றி ஒரு சினிமா ஆக்டரோ அவனுக்கு எத்தனை பேர் என்ன குழந்தைகள் அவனுடைய கல்யாணம் எங்கே நடந்தது, இல்லை பாலிட்டிக்ஸு ஏதோ உலகத்தில் விஷயம் பலது எல்லாம் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அப்படியெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் சிந்திச்சு பாருங்க,
ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா ஜஸ்ட் லைக் தட். இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா நியூஸ் மாங்கர்ஸ். சும்மா என்ன இவங்களுக்கு மனசுன்னு எப்படி எதில் ஈடுபடுத்துறதுன்னு தெரியாதனால இவங்க வந்து ரொம்ப உலகத்தில் உலக விஷயங்களுக்குள்ளே இப்படி ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்களா. அவங்க வந்து அவங்களுக்கு ஹிதமானு தெரியாது, இன்னொருத்தருக்கு ஹிதமானு தெரியாது. அப்படிப்பட்ட பேச்சு பேசுகிறவங்களை கூட சகவாசம் வச்சுக்கக்கூடாது. ஆத்தியாத்மிக சாதகனு நம்ம அனி நினச்சா நான் ஆத்தியாத்மிக ஜீவனம் நடத்துகிறேன்னா கண்டிப்பாக அவங்களை துவேஷிக்க வேண்டாம், ஆனால் தூரமாக இருக்கணும். அது என்ன ஆகும்னா துஸ்ஸங்கமாயிடும். அதனால் சில பேர் வந்து இந்த பேச்சினால் காசிப் பண்ணுறது இப்படி இது பண்ணி அதனால தான் இந்த ஃபேஸ்புக்கு சாட் இது எல்லாமே வருது. ஃப்ரெண்ட்ஷிப்பு வருமா? ஃப்ரெண்ட்ஷிப்பு வரும், ஆனால் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு? நிறைய பேர் ஏன் அது இப்படி பேசுகிறேன்னா பேசினா தான் நிறைய பேர் 4 பேர் பழகினா தான் எல்லோரும் விரும்புவாங்க, எல்லோரும் பேசுவாங்க. அப்படின்னா மோர் எக்ஸ்ட்ராவர்ட்டடுன்னு அர்த்தம், ரொம்ப எக்ஸ்ட்ராவர்ட்டடுன்னு அர்த்தம். அப்படி எக்ஸ்ட்ராவர்ட்டடாக இருக்கிறவங்களுக்கு எங்கே ஆத்தியாத்மிகம் ஆத்மா? அதனால அந்த விஷயத்தில் ஹிதமாக இருக்கா இல்லையா, அப்புறம் தேவையில்லாமல் பேசுறது. அதனால் எந்த அளவுக்கு முதல் அப்புறம் சொல்கிறேன். இன்னும் இந்த விஷயத்தில் சொல்லும்போது நாம் நமக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்து குருக்கிட்ட கேட்குறது இல்லைன்னா யாருக்கிட்ட கேட்குறதுன்னா கூட அதையும் தெரியணும். எந்த அளவுக்கு பேசணும், எப்படி பேசணும். சுருக்கமாக சில வாட்டி சில பேருக்கு அவங்களோட சந்தேகம் பற்றி அவங்களுக்கு சந்தேகம், அவங்களுக்கே தெரியாது அதில் என்ன கேட்குற எதுக்குன்னு, அப்படி இருப்பான். கிளாரிட்டி இல்லை. அதனால் ஒரு வார்த்தை பேச்சு வந்து வெளியில் வரும்போதும் ஸ்கேன் பண்ணி ஃபில்டர் பண்ணி வரணும். ஏன் இவ்வளவு நேரம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதுங்கோ. இங்கே முக்கியத்துவம் இது. இன்னும் ரொம்ப நேரம் நிறைய சொல்லலாம், அவ்வளோ ஆழமான விஷயம் இல்லை. இங்கே இப்போது நேர உபனிஷத்து பிரார்த்தனையில் வந்ததுனால வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி. அப்போது வாக்குனது கிராஸாக நமக்கு வெளியில் தெரியறது, மனசுனது கொஞ்சம் சூக்ஷ்மமாக இருக்குது. அதனால இந்த கிராஸானது ஸ்தூலமானது நம்ம கட்டுப்படுத்திட்டா சூக்ஷ்மமானது மனசுன்னு டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மனசில் டிஸ்டர்பன்ஸ் இல்லை வரதுக்கு இந்த பேச்சினால தான். இன்னொரு அர்த்தம் வாங் மே வாங் மனசி என்ன, என்னுடைய வாக்கு மனசில் தான் இருக்கணும்னா இப்போது ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம், இல்லைன்னு இப்போ கிளாஸு இங்கே குரு கிட்டேருந்து இது சத்சங்கம் கேட்குறீங்க. இந்த கேட்கும்போது நம்முடைய உள்ள இன்டர்னல்லி வாய் திறந்து பேசலை, ஆனால் மனசுக்குள்ளே நம்மளுக்கு நம்ம பேசிக்குவோம். அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? செல்ஃப் சாட்டரிங். அது சொல்லி கொடுக்குற அந்த சப்ஜெக்ட் பற்றி இருந்தால் கூட ரொம்ப அதை பற்றி ஓவர்லேப் பண்ணி நிறைய நம்மளாகவே உள்ளே பேசிக்கூடாது. இது முன்னாடி சொன்னது தானே, இதே இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே ஆகிடும். மனசு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி அசல் தேவையில்லாத எங்கோ கூட போயிடும், தேவையில்லாமல் வேறு எங்கோ போயிடும். இப்படி அடிக்கடிக்கு மனசு எங்கெங்கோ போகும். அதனால் நான் என்னோடய பேச்சு வந்து இன்டர்னல் ஸ்பீச், உள்ளே இருக்கிற அந்த பேச்சு செல்ஃப் சார்ட்டரிங் லோக்கி அனுவாங்க. அது வந்து என்னை மனசுலேயே இருக்கணும்னா மனசில் ஞான சக்தி நான் இப்போ கேட்டுட்ருக்கேன், வெளியிலேருந்து எனக்கு பேச்சு சப்தம் கேட்குறது உபதேசமாக, அதிலே மனசு ஈடுபடும் தவிர நானாக அதுக்கு திரும்பி உள்ள நிறைய பேசக்கூடாது. புரிஞ்சுதா? அப்புறம் எப்போ நான் பேசுகிறானோ அந்த பேசுகிற சமயத்திலோ அந்த பேச்சு வார்த்தைக்கு பின்னாடி என் மனசும் இருக்கணும். அன்றைக்கி சொன்னோம், ஐ ஷுட் ஸ்பீக் வாட் ஐ மீன், ஐ ஷுட் மீன் வாட் ஐ ஸ்பீக். அது அப்புறம் இதை பற்றி சொல்லும்போது நமக்கு தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சாதனமாக கொடுக்கப்பட்டது இல்லையா? ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம். ஸ்வாத்தியாயம் அண்டு பிரவச்சனம்.
சுவாத்தியாயம்னா நம்மளுக்கு நம்ம படிக்கிறோம். அங்கே பிரவச்சனம் பற்றி கூட வந்து பிரவச்சனம்னா இப்போது இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் வியாசபீட்டத்தில் வந்து பிரவச்சனம் பண்ணுறது. அப்புறம் அந்த பிரவச்சனம் అనేదன்னா ஆத்தியாத்மிக வித்யை தெரிஞ்சிருந்து அது வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குருஸ்தானமில் இருந்து வியாசபீட்டத்தில் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு இல்லை. அப்புறம் ஷேர் பண்ணிக்கிறது வாட்ஸ்அப்பில் அப்படியெல்லாம் அனுப்பக்கூடாது. மேலே சொன்னோம் இல்லையா, தேவையில்லாத பேச்சு வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு வளர்த்துக்கிட்டு நண்பர்கள்னு சொல்லி வச்சுக்கிறதுக்கு பதிலாக அது துஸ்ஸங்கம். சத்சங்கம் மாதிரி உனக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, உன்னுடைய ஃபோன் கால்ஸ் நீ பேசினா கூட யாராவது கூட அவங்க எல்லோரும் இந்த சத்சங்கத்தில் ஆத்தியாத்மிகத்தில் ஈடுபடுறவங்களை கூட பேசணும். ஆனால் அங்கே கூட ரொம்ப லோக வார்த்தைகள் வந்து பேசி கேட்டு அதில் உளுந்து போகக்கூடாது. அப்படி ஏதாவது பேசுறதுக்கு பேசணும், டிஸ்கஸ் பண்ணுறதுன்னா, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னா வேதாந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும், வேதாந்த விஷயமே பேசணும். எதுக்குன்னா ஜஸ்ட்டு மைண்டு நம்ம அதில் ஈடுபடுத்துறதுக்காக தான். அப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, நான் சொல்கிறது கரெக்டாக நீ ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுக்கு இல்லை. புரிஞ்சுதா? அதனால தான் தத் கதனம், தத் சிந்தனம், தத் ஆலாபனம், தத் அந்யோன்ய பிரபோதனம். இதே வேதாந்த ஆத்ம விஷயமே, பிரம்மன் விஷயமே ஷேர் பண்ணிக்கிறது, பேசி. ஓகே, சும்மா மெசேஜில் எல்லாம் அனுப்பக்கூடாது. அப்புறம் அப்படியெல்லாம் பேசும்போது கூட அங்கே அடுத்தவங்களும் பேசுகிறது கேட்கணும், நம்ம அதுக்கு தெரிஞ்சது சொல்லணும். இப்படி ஷேர் பண்ணிவிட்டு மனசில் அதில் ஈடுபட்டோம். இது சத் சங்கம் தான். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு, அப்படிப்பட்ட நமக்கு எப்போ அது ஃபோன் கால்ஸ் பண்ணாலும் இப்போ யாரும் போக முடியல எங்கேயுமே. ஏதோ ஃபோனில் கொஞ்சம் பேசணும்னு தோணும். உள்ளே ஏதாவது நமக்குள்ளே இங்கே இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, அப்படி நம்ம சத்சங்கத்துக்கு வர ஃப்ரெண்ட்ஸே தான் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஆனால் இந்த விஷயமா இன்றைக்கி நீங்கள் கிளாஸ் கேட்டிருக்கீங்களா, என்ன அது ஏதாவது இருக்குது அதுன்னு அந்த அதில் வந்து பாயிண்ட்ஸ்னு பேசலாம். இப்படி டிஸ்கஷன் கொஞ்சம் நேரம், சரியா? மணிக்கணக்கில் எல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி ஸோ பிரவச்சனம்னா இங்கே இப்படி கூட பண்ணணும். இப்படி சப்போஸ் ஆச்சாரியஸ்தானத்தில் இருந்து இப்போ நாங்கள் பண்ணுறவங்க இந்த மாதிரி அப்போது இது வந்து என்ன ட்ரெடிஷன்னு ப்ரிசர்வ் பண்ணுறோம். இந்த ஞானத்தனி வித்யத்தனி இப்படி சொல்லி கொடுக்கறதுனால ப்ரிசர்வ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, சொல்லி கொடுக்கும்போது பேசும்போது எனக்கு கிளாரிட்டி வரும். என்னுடைய திங்கிங்கு எவ்வளோ கிளியராக இருக்கனேது என்னோடய பேச்சினால் வெளியே வரும். புரியுறதா? அதனால் சொல்லி தரும்போது என்ன ஆகிடும்னா, நான் படித்து தெரிஞ்சிட்டு இருந்த அந்த உள்ளே இருக்கிற புத்தியில் ஞானம் வந்து அது கன்ஃபார்மாக கரெக்டாக எப்படி இருக்க, எனக்கே சந்தேகம் இல்லாமல் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கா అనేది தெரியும் சொல்லும்போது. ஏன்னா சொல்லும்போது அப்படி ப்ரிசைஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பல கருத்துகள். இன்னும் மேலும் என்ன சொல்லணும்னா, இந்த வாக்கு வந்து முதல் குவான்டிட்டி பற்றி கவனிக்கணும், அப்புறம் குவாலிட்டி பற்றி கவனிக்கணும். குவான்டிட்டி குறைச்சிக்கணும், குவாலிட்டி வளர்த்துக்கணும். இது ஜெனரல் லா. என்னது, எங்கே ரொம்ப கூட்டம் இருக்கோ அங்கே குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்காது. எங்காவது எந்த விஷயமா அது எடுங்கோ, எதாவது நிறைய அப்படின்னா அங்கே குவாலிட்டின்னு மெயின்டைன் பண்ணுறமோ அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் எப்போது குவான்டிட்டி குறையிறதோ நேச்சுரலாக குவாலிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா இந்த குவாலிட்டி மெயின்டைன் இது பாருங்கள் எல்லா பிஸ்னஸில் கூட தேவை தான். அப்படியே நம்முடைய வாக்கு பேச்சுன்னு வந்து முதல் குவான்டிட்டி குறைஞ்சிக்கணும். அப்படின்னு அர்த்தம், இப்போது நானே பேசுகிறேன், நான் பேசுகிற இந்த பேச்சில் வந்து வார்த்தைகளும் நிறைய உபயோகப்படுத்திட்டு டைமும் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு ஆர்ட்டு. இப்போது ஏதாவது பார்த்து பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லணும்னா அந்த பியூட்டிஃபுல்னு சொன்னால் போதும், இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா அடுத்தது இன்னும் ஏதாவது பியூட்டிஃபுல்லானது வந்தால் அப்படி என்ன ஆகிடும், வெரி பியூட்டிஃபுல்னு சொல்ல வேண்டி வரும். அப்படின்னு அர்த்தம் சில பேர் வந்து எல்லாமே சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரியிலே பேசுவாங்க எல்லாத்தையும் சூப்பர். அப்புறம் இன்னொன்று வந்து என்ன சொல்கிறோம், டபுள் சூப்பர்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி
அன்வான்ட் வேர்ட்ஸ்னே யூஸ் பண்ணி குவான்டிட்டின்னு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இது எல்லா வகையும் சிந்திக்கணும். அப்புறம் குவாலிட்டி விஷயம். இந்த குவாலிட்டி மேலே சொன்னது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டா நம்ம பேசுகிற பேச்சு நிஜமாக யூஸ்ஃபுல்லாக அந்த கிருஷ்ணர் சொன்ன 4 கருத்துக்கள் இது எல்லாத்தையும் கவனிக்கணும். இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் விவகாரத்தில் எல்லோரும் செய்ய வேண்டியது. ஆனால் இன்னும் ஸ்பெஷலாக எங்காவது நான் அட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதோ இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு பல பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லை ஒரு மீட்டிங் நடத்திட்டு அங்கே நான் எல்லா விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு, மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணுமா? அந்த இன்னும் என்ன அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் అనేది அதுக்கு சாஸ்திர வகையில் சொன்னால் பஞ்சதசியில் பார்த்தோம். அதுக்கு இதான் 3 பிரான்ச்சஸ் ஆஃப் இதுன்னு கொடுத்தது சாஸ்திரம். என்னதுன்னா வியாக்கரணம், கிராமட்டிக்கல்லி நீங்கள் பேசுகிறது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ பாஷை மேலே அதாரிட்டி இருக்கணும். அதே மாதிரி அப்புறம் தர்க்கம், லாஜிக்கலாக இருக்கணும். அதுக்கு தான் தர்க்க சாஸ்திரம். அதுக்கப்புறம் அது மீமாம்சம், ரொம்ப அனலைஸ் பண்ணி சிந்திச்சு இருந்திருக்கணும். ஸோ பிளான் பண்ணி என்ன பேசணும், யார்கிட்ட பேசுகிறேன், என்ன சந்தர்ப்பம் అని சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரி, நிறைய வாட்டி மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அங்கே எதுக்கு அசல் அந்த மீட்டிங் போட்டாங்களோ அதை பற்றி பேசாமல் வேறு என்னென்னமோ பேசிட்டு முக்கியமானது மட்டும் பேசாமல் கொஞ்சம் அப்படி பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி தான் லோகத்தில் நிறைய இடத்துல, ஏன்னா எவ்ரி பிளேஸில் ஒரு சும்மா டைம் பாஸ், காசிப்பு, டைம் வேஸ்ட் பண்ணுறது தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடாது. ஆத்தியாத்மிக சாதகருக்கு இந்த அளவுக்கு இந்த பேச்சு விஷயத்தில் அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, அப்படி பண்ணும்போதும் இது மோட்சத்துக்கு பிரதம துவாரம். அப்புறம் மனசு சுத்தமாக இருக்கணும். மனசில் அசாந்தி இருக்கக்கூடாது. மனசு காமாக இருக்கணும், குவைட்டாக இருக்கணும். காமன்னாவே குவைட். அப்புறம் ரிசெப்டிவாக இருக்கணும். ஓகே, சாந்தமாக இருக்கணும். சொல்கிறது கேட்டு ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். முக்கியமாக இப்போது நமக்கு சத்சங்கம் சாஸ்திரத்தில். அப்புறம் பாசிட்டிவாக இருக்கணும் மனசு. இங்கே சொல்ல போகிறது எல்லாமே சத்தியம், சாஸ்திரம் சொல்கிறது எல்லாமே சத்தியம், அந்த சாஸ்திரத்தினை வச்சுக்கிட்டு பேசுகிற குரு சொல்கிறது எல்லாமே சத்தியம். அப்படி ஒரு பாசிட்டிவ் திங்கிங். இது எல்லாமே எனக்கு செய்ய முடியும், இதெல்லாம் நானும் சாதிக்க முடியும், நான் முயற்சி பண்ணுவேன், செய்வேன்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். என்ன சொன்ன இப்போது காமாக இருக்கணும் மனசு, ரிசெப்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், அப்புறம் அலர்ட்டாக இருக்கணும், அலர்ட்னஸ். ஸோ இதெல்லாமே சேர்ந்திருந்து அது மனசுடைய நியமம். மனசு நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கணும் அர்த்தம். இப்படி அந்த மனசு வாக்கு மனசில் இருக்கணும்னே விஷயத்தை நீங்கள் ரொம்ப அழகாக சிந்திக்கணும்னு சொல்லி தான் இந்த பிரார்த்தனையில் சொல்லப்பட்டது. அப்போது சிஷ்யன் சொல்லிக்கிறான், எனக்கு என்னுடைய பேச்சு என்னுடைய மனசு ரெண்டும் கிரியாக்ஞான சக்திகளும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு. அடுத்த வார்த்தை இங்கே வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த வார்த்தையும் நம்ம டச் பண்ணிட்டோம் அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி பல விஷயங்களை நிறைய கூட சேர்த்திட்டோம். அடுத்தது ஆவிஹி అనే శబ్దం வருது. ஆவிஹி அண்ணா தமிழில் கூட அப்படி ஒரு ஆவி, என்ன அந்த பிரேத்தம், பேய், அப்படி அது ஒரு விதத்தில் அப்படி என்ன கண்ணுக்கு தெரியல. ஆனால் அது ஏதோ ஒரு எத்தரிக் பாடி, இத்தரிக் பாடி, ஆனால் அது கேஷியஸான ரூபத்தில் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்கலாம். சரி, இங்கே என்னென்ன அர்த்தம்? பிரகாஷ, லிட்ரலி மீனிங் அந்த பிரகாஷம் ஆவிஹி அப்படின்னா ஸ்வயம் பிரகாஷனான ஈஸ்வரனான பிரம்மனு சைத்தன்யம்
சைத்தன்ய ஸ்வரூபமான ஜோதி ஸ்வரூபமான அந்த பிரம்மன் பகவான் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். ஆவிஹி என்ன பண்ணணும்? ஏ பிரம்மன், ஓ ஈஸ்வரா பரமாத்மா, மே ஆவிரேதி, இது இப்படி சேர்த்துக்கணும். மே மான்னு இருக்கிறது எல்லா இடத்துல எல்லாம் கூட இங்கே மே ஆகும். மேனா எனக்கு, மே எனக்கு, எனக்குள்ள, மே ఆవిహి ఆవిరేధి. ఏధి అనే రూట్ வந்து பவ அர்த்தம். ஆகட்டும், நடக்கட்டும். எனக்கு அந்த பிரகாசம், நீ உன்னோட பிரகாசம் என புத்திக்குள்ள பிரகாசிக்கட்டும், ஞான பிரகாசம் ஏற்படட்டும். அதில் வந்த வார்த்தை தான் ஆவிர்பவ. ஆவிர்பாவம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவிர்பவிச்சார், அப்புறம் திரோதானம் ஆயிட்டார். அதெல்லாம் புராணங்களில் சொல்லப்படுறதே. திரோதானம், ஆவிர்பாவம். அந்த ஆவிர்பாவம் అనేది கூட இந்த ஆவி பவதி, ஆவிர்பாவம் அப்படின்னா அதனால தான் பகவான் அவதாரத்தை ஆவிர்பாவம்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்கே அந்த பிரகாசம் அப்படின்னா நீ பிரகாசஸ்வரூபமான நீ எனக்கு பிரகாசப்படுவாக, எனக்கு நல்ல கிளியராக பிரகாசிச்சு நீ பிரகாசப்படுத்தணும், எனக்கு தெரிகிற மாதிரி. அப்படி என்ன அர்த்தம்? மம அந்தகாரः அபனய, மம அந்தகாரः அபனய. என்னோட அஜ்ஞானத்தின் நீ பிரகாசஸ்வரூபம் இல்லையோ, அதனால ஆவிராவிர்ம ஏதி, ஓ பிரம்மன் பிரகாசஸ்வரூபமே, எனக்கு நீ பிரகாசப்படுத்து, நானும் அந்த ஸ்வரூபம்னு எனக்கு தெரிகிற மாதிரி தெரிவி. யூ மே பிகம் எவிடென்ட் டு மீ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சரி, பிரகாசப்படுத்திட்டு என்ன சொல்லணும், என்ன செய்யணும்? நீ மே வேதஸ்ய ஆணீஸ்தஹ, மே வேதஸ்ய ஆணீஸ்தஹ. ஆணி அப்படின்னா பிரிங்கிங், கொண்டு வரதே. அந்த வேத வைதிக ஞானம், வேதத்துடைய ஞானத்தினே மே வேதஸ்ய ஆணீஸ்தஹ. அந்த வேதம், உபனிஷத்துகள், வேதாந்தம், அந்த ஞானத்தினை எனக்கு கொண்டு வா, எனக்கு குடுன்னு அர்த்தம். மே வேதஸ்ய ஆணீஸ்தஹ. ஓகே, ஏன்னு சொன்னால் சப்த பிரமாணம், வேதம், வேதம் சப்த பிரமாணம். அப்போது அந்த சப்தங்கள் எனக்கு காதில், வேதம் అనేది சப்தம், சப்த பிரமாணம். அது எனக்கு காதில் விழுந்த குரு மூலமாக எனக்கு அதோடைய எசன்ஸ் என்ன, அதோடைய சாரம் என்ன అనేది தத்துவத்தினை நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வேத ஞானத்தினை எனக்கு வர மாதிரி, கடிக்கிற மாதிரி செய் பகவானே. இதெல்லாம் ஈஸ்வரனை பிரார்த்திக்கிறது. ஈஸ்வரனா பரமாத்மன். ஸோ மே வேதஸ்ய ஆணீஸ்தஹ. ஸ்தஹன்னா பவந்தி, எனக்கு ஆகட்டும், அப்படி நடக்கட்டும், அப்படின்னு சொல்லி ஆன்டிசிபேட் பண்ணுறது, எதிர்பார்க்குறது. ஓகே, ஆசைப்படுறது. அப்படி ஆனதுக்கப்புறம் சரி, வேதம் விஷயங்கள் நான் கேட்குறேன், சத்சங்கம் கிடைச்சது, குரு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு, அப்படியெல்லாம் இருந்தால் கூட கேட்டதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, எனக்கு அந்த கேட்டது எல்லாத்தையும் நானும் மறக்கக்கூடாது, விட்டுடக்கூடாது. ஓகே, அப்போது என்ன பண்ணணும்? நான் படித்தது கேட்டது என்னை விட்டுட்டு போகக்கூடாது, என்ன விட்டுட்டு போகக்கூடாது. அது விட்டுட்டு போகாமல் ஸ்ருதம் மே ஸ்ருதம் மா பிரஹாசீஹி, என்னை விட்டுட்டு போகக்கூடாது. அப்படின்னா நான் மறக்கக்கூடாது. பாருங்க, இது பிரார்த்தனை இப்படி சொல்லிக்கணும். கேட்குறோம், கேட்டது எல்லாம் மறந்து போச்சுன்னா
ஞாபகம் வச்சுக்கிறது இல்லைன்னா வாழ்க்கையிலோ விவகாரம்ல வரும்போது இதை எதுவுமே எல்லாம் மூட்டை கட்டிட்டு இன்னைக்கு சாட்டர்டே ஃப்ரைடே உபனிஷத்து அப்புறம் திரும்பி அடுத்த ஃப்ரைடே தான் அந்த உபனிஷத்து ஓப்பன் பண்ணுறது பார்த்தேன். இந்த நடுவில் ஏதோ நிறைய பேசி அனுப்புகிறோம். எல்லாம் சில பேர் கேட்பீங்க, சொல்கிறேன். சில பேர் வாரத்துக்கு எனக்கு நான் உபனிஷத்து மட்டும் கேட்குறேன், நான் கீதை மட்டும் கேட்குறேன், நான் பாகவதம் மட்டும் கேட்குறேன். அப்போ மிச்சம் என்ன பண்ணுவேன், அதே வரும்போது அடுத்த வாரம் கேட்பேன். இது நடுவில் நான் ஆஸ் யூஷுவல் என்னுடைய வாட்ஸ்அப், என்னுடைய டிவி, என்னுடைய வீடு, என்னுடைய விவகாரம், குடும்பம், அப்புறம் லோகம் பற்றி லோக்கல்ல பல விஷயங்கள். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்னாகும், மறந்து போகும். நம்ம ஏன் சிலதே மறந்து போகிறதில்லை. உங்களுடைய பந்துகள், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், இவங்க எல்லாருடைய பேரும் எல்லாம் எங்கெங்கே எல்லாரை பற்றி தெரியும், ஞாபகம். ஏன்னா பல வாட்டு அவங்கள பற்றி நினச்சிட்ருக்குறோம். அதே சிந்திக்கிறதுனால அது மறக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் இந்த விஷயங்களை கூட மறக்காமல் இருக்கணும்னா பல வாட்டி சிந்திக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, சரி நீ அனுகிரகம் பண்ணப்படி இது ரெண்டுமே ஈஸ்வர அனுகிரகம். எது மே ஆவீரேதி மே வேதஸ்ய ஆணீஸ்தக, அப்புறம் ஸ்ருதம் மே மா பிரஹாசீஹி, இதெல்லாம் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணணும். அப்போது ஆனால் ஈஸ்வரன் அவருடைய டியூட்டி பண்ணால் அப்புறம் நான் என்னுடைய கர்த்தவியம், என்னுடைய டியூட்டி நான் பண்ணணும் இல்லையோ, அதையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு அதுவும் ஞாபகம். என்னது, நான் கூட என்ன பண்ணுறேன், அனேன அதீதேன அஹோராத்திரான் சந்ததாமி. அனேன பல வகையாக பல பிரகாரமாக, அதீதேன அதீதம்னா படிக்கிறது, சிந்திக்கிறது, இதோ யூடியூப் பார்க்கறது, அப்புறம் ஏதுறது, ஏதுன நோட்ஸ் எடுத்து படிக்கிறது, அப்படி அதீதேன அனேன அதீதேன. எப்படி எவ்வளோ எப்போ, அஹோராத்திரான் ராப்பகல் ராப்பகல் அது கூடவே தொடர்பு வச்சுக்கிறேன். அப்படி ஒருத்தனுக்கு ராப்பகல் இந்த பிரம்ம வித்யா பிரம்ம சிந்தனையிலேயே இருக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா தட் இஸ் த ஹையஸ்ட் கிரேஸ் ஷவரிங் ஆன் யூன்னு அர்த்தம். இதுக்கு மேலே இனிமேல் பெரிய கிருப்பை இல்லை. ஏன்னா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும், இப்போ இந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த காலம் எப்படி தள்ளுறது, அதான் சுவாமிஜி டைம் பாஸ்ன்னு சொல்லுவார். பேசினா இதுதான் பேசணும், சிந்திச்சா இதுதான் சிந்திக்கணும், அப்புறம் பாடினா இது பற்றி தான் பாடணும், இன்னொருத்தர்கிட்ட பேசினா இதுதான், வேறே கதை வேறே சப்ஜெக்டே இல்லை. அப்படி ஆகணுமா? நான் கூட அப்படியே அனேன அதீதேன அஹோராத்திரான் சந்ததாமி. சந்ததாமன்னா காலம் நயாமி, அதே டைம் பாஸுக்கு பேர் காலம். ஐ வில் ஸ்பெண்ட் மை டைம், எனக்கு போர் அடிக்காது. அப்புறம் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது என்னது, என்னோடய மனசு என்ன ஹாண்ட் பண்ணாது, எனக்கு போர் அடிக்காது. முக்கியமாக அதுதான் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனால் ஆத்தியாத்மிக ஸ்டூடெண்ட் வித்யக்கு வந்தவனுக்கு இதெல்லாம் இருக்காது. அப்படின்னு நமக்கு நம்ம சொல்லிக்கணும். அப்படி இருந்து அப்புறம் ரிதம் வதிஷ்யாமி, இந்த வார்த்தைகள் ஷன்னோ மித்ரஷனில் கூட வந்துச்சு இல்லையா, ரிதம் வதிஷ்யாமி அப்படின்னு சொன்னால் இந்த சத்து, இந்த சத்தியம், இந்த பிரம்மன், இந்த ஆத்மனை பற்றியே பேசுவேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் ரித்தம். ஓகே, என்ன படித்தான், பராவித்யனை பற்றி மட்டும்தான் சிந்திப்பே பேசுவே, கனவு கூட அதிக கனறு, அப்படிதான் பராவித்யா. அப்போது அபராவித்யன்னு குறித்து பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அது எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவ், அப்பப்போ மைண்டு அதுக்கு லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு சொல்லித்தரணும் நாம். அதனால தான் பல இடத்துல முண்டகோபனிஷத்து பக்தி நாரத பக்தி சூத்திரம் அந்யோவாச்சு விமுஞ்சத, வேறு பேச்சு இருக்கக்கூடாது, வேறு பேச்சு. ஆனால் கிரகஸ்தர்களாக இருக்கிற அவங்களுக்கு கொஞ்சம் சிரமந்தான், பட் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி கிராஜுவல். அதுக்கு தான் வானப்பிரஸ்த ஜீவனம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் பாய் பாய் சொல்லிட்டு மூடை கட்டி பக்கத்தில் வைக்கணும்.
வச்சு தான் ஆகணும். உனக்கு இது வேணுமன்னா அது பக்கத்தில் வைக்கணும். உனக்கு பராவித்தை வேணும்னு அபராவித்தையில் ஈடுபடாது. என்னோடய டியூட்டி, என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய கடமை, என்னோடய குடும்பம் இப்படின்னு சொல்லிட்டு உயிர் போகிற வரைக்கும் அதிலேயே உளுந்து போகாதே. அந்யோவாச்சோ விமுஞ்சதா. அதுக்கப்புறம் வாதோன்னா அவலம்பியா. அது யாரோ நாரதர் சொன்னார், வாதம் பண்ணாதே, எதை பற்றி ஆர்குமெண்ட் வேண்டாம் உனக்கு. அதை இப்படி அவங்க இப்படி சொல்கிறாங்களே, இது இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி. அப்புறம் சத்தியம் வதிஷ்யாமி அப்படின்னா, ருத்தம் வதிஷ்யாமின்னா இங்கே அர்த்தம் மானசிகமாக நான் ஐ திங்க் தட் ட்ரூத் எலோன்னு அர்த்தம், மனசுக்கு சம்மதம்னு. சத்தியம் வதிஷ்யாமனது அந்த சத்தியம் பற்றியே பேசுவேன். அங்கே மேலே அந்த சத்தியமே என்னோடய மனசு ஃபுல்லாக நிரம்பி இருக்கேன், அதே சிந்திப்பேன், அதே பேசுவேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போது முதல்ல சொன்ன வாக்கு மனசு அது ரெண்டுத்துக்கிட்ட கேட்குறோம், சரியா? அந்த வாக்கு கேட்ட மனசு கிட்ட கேட்டோம், அதுதான் எனக்கு வேதம் கொண்டு வந்து கொடுங்கோ, அது நான் படித்தது மறக்கக்கூடாது, மனசில் இருக்கணும். ஸோ மனசு பேச்சு விஷயந்தான். இங்கேயும் ருத்தமன்னா மனசு, சத்தியமன்னா பேச்சு. ஓகே, அப்போது இங்கே குரு விஷயத்தில் சொல்கிறேன். அந்த சத்தியம் சொல்கிறதே அடுத்தவனுக்கு பிரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாதாமா. அது பிரியமானா கூட பிரியமாக சொன்னீங்க இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹிதம் అనేది பக்கத்தில் இருக்குது, அது மறக்கக்கூடாது. அவனுக்கு பிரியம்னு சொல்லிட்டு நீ அனுதம் பேசக்கூடாது. எப்படி என்ன உதாரணத்துக்கு, இப்போ இந்த மாதிரி டீச் பண்ணுறோமே வியாசபீட்டத்தில் உட்காந்து, இப்போது ஸ்டூடெண்ட்ஸு கேட்குறவங்களுக்கு சில பேருக்கு இங்கே சொல்கிறோம், ஞானே நைவது மோட்சம், ஞானே நைவது கைவல்யம், ஆத்ம பிரம்ம ஜானத்தினால மட்டும்தான் மோட்சம். ஆனால் வேறு ஏதோ புஸ்தகத்தில் எங்கோ இவன் படித்து இது முன்னாடி கேட்டுட்டு வந்திருக்குவான், பக்தியா மோக்ஷஹானி, கர்மனா மோக்ஷமனி. நீ கர்ம உன்னோட டியூட்டி ஒழுங்காக பண்ணிட்டு நீ யூ வில் பி லிபரேட்டட். அவ்வளோ நல்லா இருந்தால் போதும். சில பேர் பக்தி தான் ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டேரு, கோவிலுக்கிட்ட போயிட்டேருன்னு. ஆனால் இப்போது இங்கே இப்படி சொன்னால் அவனு வரமாட்டான், போவான். அப்படி அவனு வரமாட்டான், போவான். இப்போ அவனை கூட வச்சுக்கணுமே கிளாஸில்னு சொல்லிட்டு அதுக்காக சாஸ்திரமில் சொல்லாதது இல்லாதது அது இல்லாமல் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. குரு அப்படி சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதுதான் அத்தாரிட்டி. அப்போ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அப்படி என்ன பண்ண அது பிஸ்னஸ் ஆகும். என்ன மேக்ஸிமம் சொல்லலாம், பக்தினால் கூட மோட்சம் வரும் అని சொல்லி முதல்ல சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்லலை. பக்தி மோட்சத்துக்கு பிரயோஜனப்படும், ஆனால் மோட்சம் கொடுக்காது. அதனால தான் நம்ம பல சப்ஜெக்ட்ஸ்னு கேட்குறதுனால நமக்கு பக்தி, கர்மா, ஞானம் எல்லாத்தையும் சமன்வயப்படுத்திட்டு சிந்திக்கிற நமக்கு சக்தி பழகிட்டோம் இப்போ நம்ம. அதுதான் சாஸ்திரத்தின் இப்படி கேட்குறதுனால தான். இந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டடி இல்லைன்னு வச்சுக்கோங்க, போய் இந்த 1 மணி நேரம் பேசினது கேட்குறதுக்கு பொறுமை இருக்காது நிறைய பேருக்கு. அதனால் அப்படி இல்லை, என்ன புதுசாக பேசுவார் அதே தானே அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. எவ்ரிடே எவ்ரி சத்சங்கம் வி டிஸ்கவர் நியூ திங்ஸ். நமக்குள்ளே நம்ம டிஸ்கவர் பண்ணுறோம் அது கேட்குறதுனால. சொன்னது அதே விஷயமாக இருக்கலாம், ஆனால் கூட அது நமக்கு எஃபெக்ட் பண்ணுறது விதானம் வேறையாக இருக்கும். அதனால் ஐ ஸ்பீக் த ட்ரூத். ஸோ குரு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்புறம் சொல்லி தன்மாம் அவது. இந்த அவது அనే பதம் சகனாபவத்துல கூட வந்துச்சு. தன் அப்படின்னா அந்த சகுண பிரம்மா எந்த ஈஸ்வரனுடைய சகாயத்தில் நான் கேட்டுக்கிறானோ அந்த ஈஸ்வரனை என்னை
ரட்சிக்கட்டும். அவ தாத்துன ரக்ஷணே, ரக்ஷணே ப்ரொடெக்ஷன், என்னை ப்ரொடெக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் மறுபடியும் படியபடி அப்படி அந்த சாக்கடைக்குள்ளே போனால், அனாத்ம விஷயங்களுக்குள்ளே போனால், அபராவித்யில் பக்கமே போனால், அதனால் அப்படி பண்ணாமல் என்னை ரட்சிக்கட்டும் போகாமல். அது மட்டும் இல்லை, என்னை ரட்சிக்கிறது மட்டும் இல்லை, அவத்து வக்தாரம் அப்பி அப்படி இல்லை எனக்கு குருன்னு கூட ரட்சிக்கணும். ஓ பகவானே ஈஸ்வரா, ஏன் குருன்னு ரட்சிக்கணும்னு சொன்னால், அது நல்ல விதமாக குருவுக்காக பிரார்த்திக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, எதுக்குன்னா அது 2 வாட்டி வருதே, அவது வக்தாரம். என்ன குரு அங்கே முக்கியமாக இருக்கிறதுனால, எனக்கு குரு சொல்லி கொடுக்கலன்னு நான் எங்கே கேட்டு எப்படி தெரிஞ்சுக்க போகிறேன்? என்ன குருன்னு கூட ரட்சிக்கணும்னு சொன்னால் இன்னொன்றும் பாருங்க, இப்படி குருவுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி பகவான்கிட்ட பேசுறது, அவர் ஒழுங்காக கிளாஸ் நடத்தணும். அப்புறம் கிளாஸில் வந்து சொல்கிறது எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அப்புறம் குச்சி எடுத்துக்கிட்டு அடிக்கிற மாதிரி இருந்தால் குரு, திட்டுற மாதிரி இருந்தால் எப்படி? அதனால் எனக்கு குருவுக்கு கோபம் வரக்கூடாது, குச்சி எடுத்துகிட்டு என்னை அடிக்கிற மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் குருவுக்கு கூட அவருக்கு படித்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஞானம் வந்து நல்ல விதத்திலோ வெளியிலோ வியக்தப்படுத்துறதுக்கு வேண்டிய சாமர்த்தியம் வேணும். ஆமாம், அப்போது ஆரோக்கியம் இருக்கணும். குரு கூட ஒரு சரீரத்தில் இருக்கிறது தானே. அதனால் ஒரு சரீரத்தில் வந்து சொல்லிக் கொடுக்குற அந்த ஆச்சாரியர் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். பாஷை லிமிட்டேஷன் இருக்கும், பேச்சு லிமிட்டேஷன் இருக்கும் லிமிட்டேஷன்ஸ் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் கூட எனக்கு சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன, அதில் வந்து டீவியேட் பண்ணி அங்கெங்கோ போய் ஏதோ சொல்லி ஏதோ ஆகக்கூடாது. சிஸ்டமேட்டிக் டீச்சிங் செய்கிற மாதிரி என்னோடய குரு. அப்புறம் அவருக்கு அந்த சொல்லிக் கொடுக்குற சாமர்த்தியம், அப்புறம் அவருக்கு ஆரோக்கியம், அந்த தெளிவு, இதெல்லாம் குருவுக்கு இருந்துகிட்டே இருந்தால் தான் அவர் கொஞ்சம் நாளாவது சொல்லி கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும். அதனால் அவது வக்தாரமனே அந்த ப்ரேயர் முடிக்கிறதுனால 2 வாட்டி ரிப்பிட்டேஷன் பண்ணி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்படி எவ்வளோ ரொம்ப க்ளோரியஸாக இருக்க ப்ரேயர் பாருங்கோ. இதோட சாந்தி மந்திரத்தினை நம்ம முடிச்சிருக்கோம். இது இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். இன்றைக்கி இந்த அளவுக்காவது சில பாயிண்ட்ஸ் நீ சொல்லணும் இந்த இடத்துலன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இப்போது நம்ம வந்து உபனிஷத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறோம். இந்த உபனிஷத்து வந்து மொத்தம் 3 அத்தியாயங்களாக இருக்குது. முதல் அத்தியாயத்தில் 3 பாகங்கள் இருக்குது, 3 சாப்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 2வது அத்தியாயத்தில் ஒரே ஒரு சாப்டர் இருக்குது. 3வது அத்தியாயத்தில் கூட ஒரே ஒரு சாப்டர் இருக்குது, ஒரு செக்ஷன், ஒரு பாகம். இப்போ மொத்தம் என்ன ஆயிடுச்சு? 5 சாப்டர்ஸ் அவ்வளோதான். அதில் வந்து இப்போது முதல் மந்திரத்தை நம்ம தொடங்குகிறோம். முதல் செக்ஷனில் ஓம் ஆத்மாவா இதமேக ஏவ அக்ர ஆசீத் நான்யத் கிஞ்சன மிஷத் ச ஈக்ஷத லோகானுஸ்ருஜா இதி. அது மந்திர புஷ்பத்தில் எல்லாம் கொஞ்சம் வேறு விதமாக அப்படி இருக்குதா பாருங்கோ, பெருசாக போட்டிருக்கலாம். அப்படி இல்லை, நம்பர் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோதான். ஸோ
முதல் மந்திரம். இங்கே உபனிஷத்து தொடங்கும் போது ஆரம்பிக்கும் போது ஆத்மானே வார்த்தை உபயோகப்படுத்திட்டு ஆரம்பிக்கிறது. ஏன்னா நமக்கு சப்ஜெக்ட் மேட்டரு, நம்முடைய படிப்புக்கு ஹீரோ ஆத்மா. இங்கே ஆத்மான்னா சந்தேகம் வரக்கூடாது. ஓகே, இது என்ன உபனிஷத்து சொல்லலை, என்ன அது ஜீவாத்மாவா பரமாத்மாவானே. ஆனால் ஜீவாத்மா பற்றி பேசினா என்ன இருக்கும், ஜீவாத்மா ஆல்ரெடி அஜ்ஞானத்தில் இருக்கானே, பரமாத்மா பற்றி தானே பேசணும். அப்போ புரிஞ்சுக்கணும், ஆத்மான்னா இங்கே பிரம்மன் இல்லை பரமாத்மான்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போது ஓம் ஆத்மா, ஆத்மா. ஓகே, ஆத்மானி ரிவீல் பண்ணணும் உபனிஷத்தை. உபனிஷத்தோட நோக்கம் ஆத்மானி ரிவீல் பண்ணணும். அந்த ஆத்மா தான், இந்த ஆத்மா தான், அந்த ஒரு ஆத்மா தான் முதல் அக்ரே ஆசீத். அக்ரே என்ன அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு வார்த்தைன்னு. இப்போ முதல் ஆத்மான்னா என்ன? ஓகே, அக்ரே என்ன முதல். முதல் என்ன சார்? அப்போது சிருஷ்டிக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். அக்ரே ஜகத்துடைய சிருஷ்டி, இந்த காரண ஜகத்து காணப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற காரணம் ஆத்மா மட்டும். அந்த ஆத்மா ஒன்றே ஒன்று தான் ஏகம் இருக்கின்றனது. ஆத்மாவா இதமேவ ஏவ அக்ர, ஆத்மாவா இதம் ஏக ஏவ அக்ர ஆசீத். சாந்தோக்கியோபனிஷத்தில் கூட இதே மாதிரி தான் ஆரம்பத்தில் சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத். இந்த ஆத்மாக்கு அங்கே சத்தனே பேர். ஸோ சில இடத்துல சத்து, சில இடத்துல அப்பப்போ பிரம்மன், சில இடத்துல பரமாத்மா, ஆத்மா, இப்படி மாற்றி மாற்றி கூட உபயோகப்படுத்தும். இப்போது ஆத்மா அనే பதத்துக்கு நம்ம கொஞ்சம் விளக்கம் பார்க்கணும். வேறே உபனிஷத்து படிக்கிற சமயத்தில் சொல்லியிருந்தால் கூட இப்போ ஞாபகப்படுத்துகிறது. என்ன அது? எங்கள் லிங்க புராணத்தில் இந்த ஆத்மா பற்றி ஒரு அழகான ஸ்லோகம், ஆத்மாக்கு 4-5 டெஃபினேஷனும் விவரணம் கொடுக்கறது. என்னது? யச்சாப்னோதி யதா தத்தே யச்சாத்தி விஷயான் இஹ யச்சதஸ்ய சந்ததோ பாவஹ அஸ்மாதாத்மேதி கீர்த்தியதே. இந்த ஸ்லோகத்தில் ஒரு பதம் பார்த்தா முதல் என்னன்னு சொல்கிறேன்னா, எது எச்ச எதி ஆப்னோதி முதல். இது இந்த வார்த்தை ஆப் அనే மூலம் தாத்துலுந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா பரவி இருக்கு, ஆக்கிரமிச்சிருக்கு, ஸ்ப்ரெட்டாக இருக்குன்னு இது பேர். அதனால தான் ஆப்னோதி இது ஆத்மா. ஆத்மா ஆப்னோதி ஸ்ப்ரெடட் எவ்ரிவேர், வியாபிச்சிருக்கு. அடுத்தது எது எதி ஆதத்தே. இது ஆதா, ஆதா அனே ரூட்லேருந்து வந்தது. அப்படின்னா எதுக்குள்ள எல்லாமே டிசால்வ் ஆகிறதோ, எதுக்குள்ள எல்லாமே டிசால்வ் ஆகிறதோ அது ஆத்மா. எது ஆதத்தே. அப்புறம் மூணாவது எச்சாத்தி. இது அத்தி அனே அத்து, அத்தி. அப்படின்னா எது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறதோ, இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனா டிசால்வன் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதோ, கவனிச்சுட்டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதோ எச்ச அத்தி. அப்புறம் அடுத்த அர்த்தம்
எச்ச அத்தி விஷயான் இஹ, விஷயங்கள் எல்லாத்தையும். அடுத்தது வந்து எது வந்து அது எச்சதஸ்ய அது 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 தாத்துல வந்து வந்தது இங்கே. அது என்ன, எதுக்குள்ள விஷயங்கள் எல்லாமே எது சத்தியமாக இருக்கின்றனதோ எதஸ்ய சந்ததோ பாவக, எது வந்து நித்திய சத்திய வஸ்துவாக இருக்கின்றனதோ, சந்ததோ பாவகன்னா எப்பவுமே இருக்கின்றனதோ அது. இந்த காரணத்தினால் தஸ்மாத் ஆத்மா இது அப்படின்னு கூப்பிடப்படுறது, சொல்லப்படுறது. అని லிங்க புராணம் இந்த 4 டெஃபினேஷன்ஸ் கொடுக்கறது ஆத்மா பற்றி. அப்படின்னு சொன்னால் இந்த ஜகத்தெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆத்மா இருக்கின்றனது. அப்படின்னு சிருஷ்டேகே பூர்வம், சிருஷ்டிக்கு பூர்வம். அப்படி அன்ன அர்த்தம் என்ன, அந்த சிருஷ்டிக்கு பூர்வம் எந்த ஆத்மா இருக்கின்றனதோ அதே தான் இப்போது ஜகத்தாக காணப்படுறது. அதே இப்போது ஜகத்தாக காணப்படுறது. அதனால என்ன சொல்ல வரீங்க, ஆத்மா அண்ட் ஜகத்து, ஆத்மா இஸ் ஈக்குவல் டு ஜகத்து, ஜகத் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யானே அந்த இங்கே கொண்டு வராதுங்க. இப்போது அதெல்லாம் அந்தந்த உபனிஷத்து அந்தந்த லெவலில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட அப்புறம் அசல புரிஞ்சிக்க வேண்டியது அப்புறம் என்னன்னா, காரணமே காரியமாக காணப்படுறது, அப்புறம் காரிய காரண அபேதம், இப்போது டிஃபரன்ஸ் இல்லை. அப்போ என்ன சொல்லணும், ஜகத் ஆத்மனோஹோ மத்தியே, ஜகத்துக்கு ஆத்மக்கு மத்திய ரெண்டுத்துக்கு நடுவில் காலபேத ஏவ, காலபேதம் இருக்கு. இங்கே காலம் అనేది வந்ததுனால தான் காரணம் காரியம் இதெல்லாம். காலம் இல்லைன்னு அது என்ன இல்லை, பிரம்மம் பிரம்மமாக தான் இருக்கேன். ஸோ ஜகத் ஆத்மனோஹோ மத்தியே காலபேத ஏவ நது வியக்திபேத. காலபேதமே தவிர அந்த அந்த காலம் மாறும்போது அந்த ஆத்மானே ஜெகத்ன்றோம். மறுபடியும் காலம் மாறும்போது இந்த ஜெகத்தே ஆத்மாவாக இருக்குது. அப்படின்னா மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட். இப்போது மேனிஃபெஸ்ட்டு அன்மேனிஃபெஸ்ட் மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு, மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சுன்னா இது ரொம்ப சிம்பிளாக சயின்ஸ் சொல்கிறது தானே, ஃபிசிக்ஸு. E is equal to mc square. The matter is converted into energy and energy is converted into matter. But matter பற்றி நம்ம எனர்ஜி பற்றி பேசலை. ஆத்மா ஜெகத் ஒன்றும் இல்லை. ஸோ மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கும்போது அதனால தான் இங்கே ஜெகத்து ஆத்மா ஜெகத்தாவாக மேனிஃபெஸ்ட் ஆகி காணும்போது தெரியும் போது தெரியறதுக்கு முன்னாடி ஆத்மா மட்டும்தான் இருக்கு. அக்ரே இந்த பிகினிங்னா எதுக்கு பிகினிங்கு, சிருஷ்டிக்கு பூர்வம், சிருஷ்டே பூர்வம். அதனால என்ன சொல்லணும், அப்போது என்ன புரிஞ்சது, அவஸ்தபேதம்னாலதான், அவஸ்த பேதத்தினாலதான் பேரில் மாற்றம். நல்லா கவனிக்கணும். அவஸ்தன்னா த டைம். இந்த அவஸ்தையிலோ பேரு இது டிஃபரென்ஸு தவிர அவஸ்தாபேதத்தினால நாமபேதம். அதை தவிர வாஸ்தவமாக ந வஸ்துபேத. வாஸ்தவமாக வஸ்துவிலோ பேதம் இல்லை, வஸ்துவிலோ பேதம் இல்லை. அதனால தான் நானே தான் நினைவு தெரிஞ்சுக்கிறேன், நானே தான் கனவு தெரிஞ்சுக்கிறேன், நானே தான் கனவு நினைவு இல்லாதது தெரிஞ்சுக்கிறேன். அப்போது அந்த அவஸ்தா பேதமே தவிர வஸ்து பேதம் ஏதாவது இருக்கா? எனக்கு தானே மூணுமே தெரியறது. அப்போது அந்த மூணுமே தெரிஞ்சுக்கிற நானும் தெரியப்படுறது எல்லாமே ஒன்று தான்.
நான் காரணமாக இருக்கேன், அது காரியமாக இருக்கு. ஆனால் இந்த காரண காரியம் అనేది காரண பேதம் மித்யா அப்படின்னு இல்லை. ஆனால் శాస్త్రం ఇంట్రడ్యూస్ பண்ணுறது எதுக்குன்னா அந்த காரண காரியம் అనేది முதல்ல உனக்கு இப்படி தோன்றதுனால தெரியறதுனால அதனால அது சத்தியம் இல்லை. ஏன்னா காரணமே தான் இன்னொரு அவஸ்தையில் காரியமாக தெரியுறது. காரியமே தான் இன்னொரு காலத்தில் அது மறுபடியும் காரணமாக இருக்கு. சரியா? அந்த அளவுக்கு ஜாக்கிரதை புரிஞ்சுக்கோங்க, பரவாயில்ல. ஏன்னா இல்லைன்னா சில சத்சங்கத்தில் வேறு சப்ஜெக்ட் பேசும்போது இது இம்பார்ட்டண்ட்டாக அப்படி பேசுகிறோம். சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்னு நான் பகவத்கீதை அந்த கன்க்ளூடிங் ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்லிட்டேன். அது கிளாரிஃபை பண்ணணும் அடுத்த நான் சம்மரி கொடுக்கும்போது. ஏன்னா இப்போ இந்த பாயிண்ட்டுன்னு வச்சுக்கிட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது இல்லை ரெண்டு. ஏன்னா அத்வைத்தத்துடைய பிரதிபாதனை என்ன கடைசியில் மெயினாக ஏகமேவா. நீ திரும்பி காரியம் காரணம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு பேசிகிட்டு இருந்தால் அது 2 4 கூட ஆகலாம், 10 கூட ஆகலாம் இல்லையா? அப்போது துவைத்தம் வரும். துவைத்தம் இல்லைன்னு சொல்கிறது தானே நம்முடைய படிப்பு, நம்முடைய சாதன ஞானம். அதனால தான் இது அவஸ்த பேதம் தவிர வஸ்து பேதம் இல்லை. அதனால தான் ஏகஹ என்ன சொல்கிறதுன்னா ஸ்வகத பேதம் இல்லை ஆத்மாக்குள்ள. இது நான் ஜஸ்ட்டு இந்த மந்திரத்தை கொஞ்சம் முடிக்கிறேன். இதோடைய ஆழமான அர்த்தம் கொஞ்சம் அப்புறம் சிந்திப்போம். ஏகஹன்னா in the Atma there is no difference in itself by itself. ஸ்வகத பேதம் இல்லை. அப்புறம் ஏவ அనే வார்த்தை என்ன சொல்கிறதுன்னா சஜாத்திய பேதம் கூட இல்லை. இது புதுசாக இருக்க கேட்கல, இது முன்னாடி என்ன சொல்கிறேன், இது சொல்லியிருக்கேன் வேறு. நான் அடுத்த வகுப்பில் விவரிப்பேன். ஜஸ்ட் நோட் இட். ஸ்வகத பேதம் இல்லை, சஜாத்திய பேதம் இல்லை. அப்புறம் இந்த ஸ்வகத பேதம் சஜாத்திய பேதம் అనేది ஆகாயத்தில் கூட இல்லை. மூணாவது இன்னொன்று இருக்கு. என்ன அதுன்னா விஜாத்திய பேதம் అనేది ஒன்று. அது கூட ஆத்மாவில் இல்லை, ஆனால் ஆகாயத்தில் விஜாத்திய பேதம் இருக்கு. இந்த ஸ்வகத பேதம் சஜாத்திய பேதம் விஜாத்திய பேதம் என்ன అనేది தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்பில் பேசி இந்த மந்திரம் கண்டினியூ பண்ணுறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.